கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 23 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அப்புறம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த சங்கீதம் 23 சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா மனப்பாடமான சங்கீதம். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையை குறித்து எல்லா காரியத்திலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன் என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்து சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆவியானவர் பேசுகிறார், தகப்பன் பேசுகிறார், உன் ஆத்துமாவை தேற்றுவேன். அவர் சொல்றார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். அப்படின்னாலே அவர் என்னுடைய பேரை போட்டு என் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் என்னை தம்முடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு நம் பெயரை போட்டு படிக்கணுமா? எப்படி தேற்றுகிறார் அப்படின்னா, துயரத்துல தேற்றுவார். நம் துயரப்படுகிற நேரத்துல நம்மை தேற்றுவார். துயரங்களை மாற்றுவாருங்களா? துயரங்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, மறக்கடிக்க செய்வார். பலவீனப்பட்ட நேரத்துல கர்த்தர் பலன் கொடுத்து தேற்றுவார். அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், பாவமா இருக்கிற பிள்ளையை பரிசுத்தமாக்குகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் உன்னை நான் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பாதையில், நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், துயரத்துல வந்தா நம்ம தேற்றுவார், துயரத்தை மாற்றுவார், அதை மறக்கடிக்க செய்வாராம். அதனால ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை, உன் ஆத்துமாவை நான் தேற்றுகிற தேவனாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன துயரத்தோடு இருக்கீங்களோ, என்ன கலக்கத்தோடு இருக்கீங்களோ, கவலையோடு இருக்கீங்களோ, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏக சக்கராதிபதி நீதிபரர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில துயரம் வந்துச்சு, நான் தேற்றக்கு, அந்த ஆத்துமாவை தேற்ற நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால இந்த வசனத்தை நீங்க உங்க பேரை போட்டு படிங்க. ஆண்டவரே, என் ஆத்துமாவை தேற்றுகிறேன், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன் என்று நாம் ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுனதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி